உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும், கிருபையும், சமாதானம், சத்தியம் உண்டாய் பெறுவதாக என்கின்ற அன்பையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகப் பெரிதான கிருபை, கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல் பாதுகாத்து, இந்த ஒரு நாளிலேயும் கூட, இந்த ஒரு நேரத்திலே நாம் அனைவரும் கூடி வரவும், அவரை குறிப்பால அவருக்கு நன்றி. இந்த ஒரு நாளிலேயும் கூட நாம் கூடி வரவும், அவரை துதிக்கவும், ஆராதிக்கவும், தேவன் தாமே நாம் அனைவருக்கும் கிருபையும், இரக்கமும் பாராட்டியிருக்கிறார். அதற்காக கூட பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கோடான கோடி நன்றிகளையும், ஸ்தோத்திரங்களையும் கூட இந்த ஒரு நேரத்திலே கூட நாம் எடுத்துக்கொள்வோம். மேலும் நாம் சார்ந்திருக்கிறதான திண்டுக்கல் பட்டணத்திலுள்ள அனைத்து சகோதர சகோதரியுடைய அன்பையும், வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே கூட நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் தேவனுடைய கிருபையினாலே நாம் ஊழியத்தின் நிமித்தம் சென்றிருந்ததான நமது அருகாமையில் உள்ள பட்டணங்களாகிய மதுரை மற்றும் தாராபுரம், திருச்சி பகுதியில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பையும், வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே கூட நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு நாளிலேயும் கூட உங்கள் மத்தியிலே நாம் எடுத்திருக்கிற தலைப்பானது இயேசுவின் கடைசி கேள்விகள். இயேசுவின் கடைசி கேள்விகள். நாம் எல்லாருமே நன்கு அறிந்திருக்கிற வண்ணமாக, இன்னும் ஒரு 4 நாட்கள்ல நம்ம என்ன பண்ண போறோங்க? நினைவு கூறுதல் அல்லது கடந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போகப்போறோம். அதற்கு ஆயத்தமாகும் விதமாக நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 மாதமோ, 3 மாதமோ தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அந்த பாஸ்வேர்ட் ரிலேட்டடான பாடமா கேட்டுக்கிட்டே வருவோம். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கும் கூட நாம எடுத்திருக்கிற பாடம், இயேசுவின் கடைசி கேள்விகள். இதற்கு ஆதார வசனமாக மத்தேயு 22ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதற்கு மறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இதுதான் இந்த ஒரு பாடத்திற்கு நம்முடைய சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆதார வசனம் கொடுத்திருக்கிறார். அதற்கு மறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இப்ப இந்த வசனத்த படிச்சோட்டியுமே இந்த பாடத்தினுடைய காரியம் நமக்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் நாம. அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம பாடத்தினுடைய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா நாம பேசப் போறதில்ல. கேள்விகள் மாத்திரம் தான் கேட்கப் போறோம். பதில் யாரு கையில இருக்குங்க? அவங்கவங்க கைகள்ல தான் இருக்கு. ஏன்னா நாம இன்னைக்கு என்னத்தான் பண்ண போறோம் அப்படின்னா, கேள்விகள் தான் கேட்கப் போறோம். அதனால தான் அந்த பாடத்துக்குடைய தலைப்பு கூட பிரதர் குடுக்கும்போது குடுக்குறாரு. ஜீசஸ் லாஸ்ட் கொஸ்டின் குடுத்திருக்கிறார். இயேசுவின் கடைசி கேள்விகள் அல்லது கர்த்தரின் கடைசி கேள்வி. அதுக்கு முன்பதாக கேள்வியின் முக்கியத்துவம். கேள்வியினுடைய முக்கியம். கேள்வி நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பங்கு வகிக்குதுங்க? அல்லது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடியதா இருக்கு? யாராச்சும் சொல்ல கேள்வி இருந்தா தான் ஞானம் வரும். ஒரு சில நேரங்கள்ல நாம கேட்கிறது கேள்விதானாங்கிற விஷயத்தையே நாம மறக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கேள்வி என்ன பண்ணியிருக்குது? பின்னி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலைல எந்திரிச்ச உடனேயே என்ன பண்ணுவோம்? பல்லு விளக்கறதுக்கு பிரஷ் எங்க? இது ஒரு கேள்வி. இது கூட ஒரு கேள்வி தான். இப்படியா பார்க்கும்போது ஒரு நாள் துவங்குறதிலிருந்து, அந்த நாள் முடியிற வரைக்கும் கேள்விகள்ங்கிறது எவ்வளோ இருக்குங்க? காலையில வரும்போது பிரதர் கேட்டார், "பிரதர் எத்தன மணிக்கு பிரதர் வருவீங்க? எந்த பஸ்ல பிரதர் வரீங்க? எங்கன இறங்க போறீங்க? எப்ப இறங்குவீங்க? இறங்கிட்டு என்னைய கூப்பிடுங்க." இப்படி பார்க்கும்போது நெறைய கேள்விகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப உள்ள வந்தோட்டியுமே எல்லா பேருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, "நல்லா இருக்கீங்களா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா?" இப்படியா பார்க்கும் பொழுது, கேள்விங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆயிடுச்சுங்க? இப்போ ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா, இது நம்மளுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, தேவனுடைய திட்டத்திலேயும் கூட கேள்விகள்ங்கிற விஷயம் முக்கியமான ஒரு பங்குகளை வகிக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப நாம எல்லா பேருமே இன்னும் நம்ம சொல்லணும்னா நம்முடைய ஆதி தகப்பன், இந்த பாவத்துல விழுகுறதுக்கு காரணம் கூட என்னத்தான்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு கேள்வி தான். நீங்க வேணா வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காரியங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ? அப்படி பார்க்கும்போது இதுதான் என்ன பண்ணியிருக்குதுங்க? ஒரு கேள்வி.
இன்னும் வேதத்துல சொல்லும்போது இதுதான் முதல் கேள்வி. கேள்வி. இங்க ஆரம்பிச்சது தான் என்ன ஆரம்பிச்சுச்சுங்க. இதுக்கப்புறம் பாவத்தினுடைய காரியங்கள் ஆரம்பிக்கும். சரி, இந்த பாவத்தினுடைய காரியத்துக்கு மாத்திரம் தான் இந்த கேள்வி பயன்படக்கூடியதா இருக்குதான்னா இல்ல. இப்படியாக விழுந்துட்ட மனுஷன ரட்சிக்கிறதுக்கு கூட ஒரு கேள்வி தான் என்னவா இருக்குது அப்படின்னா, ஆதாரமா இருக்கு. அதையும் வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்படி பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக விழுந்துட்ட மனுஷன மீட்கிறதுக்கு வரதுக்கு கூட என்ன தேவைப்படுதுங்க? தேவன் என்ன பயன்படுத்துறார்? பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்திலயும் என்ன இருக்குதுங்க? கேள்விகள் இருக்கு. பார்க்கும்போது கேள்விகள்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலயும் சரி, எல்லா காரியத்திலயுமே பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம அது கேள்விதானாங்கிற விஷயத்த உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணியிருக்குது? நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவமா இருக்கு. சரிங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. இப்ப நாம இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறதுக்கு கூட காரணம் என்னத்தான்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள எழுந்துட்ட ஒரு சில கேள்விகள் தான். நம்மளை காட்டிலும் இப்ப நாம படிக்கக்கூடிய காரியங்களை எழுதிட்ட சகோதரன் கூட இந்த காரியங்களை எழுதுறதுக்கு காரணமா இருந்துட்டது என்னதான் அப்படின்னா, ஒரு கேள்விதான். அதையும் கூட நீங்க வாசிங்க. சார்லஸ் காங்கிரிகேஷனல் சர்ச்சில் சேர்ந்தார். அவர் கடவுளுக்கு தன் முழுமையான அர்ப்பணிப்புடன் மிஷனரி வேலையில் தீவிரமாக ஈடுபட்டார். 1868இல் 16 வயதான ரசல் ஒரு அன்பான கடவுள் மக்களை எப்படி நித்திய சித்திரவதைக்கு, அதாவது நரகத்திற்கு அனுமதிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பத் தொடங்கினார். அவருடைய 16 வயதுல இந்த கேள்வி என்ன பண்றாருங்க? எழுப்பத் தொடங்குறார். இது என்ன பண்றாரு அப்படின்னா, பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் ஹிஸ்டரி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு சகோதரர் எழுதும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, பிரதருடைய வரலாறை எழுதும்போதே துவக்கத்தில இந்த கேள்வி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பதிவு பண்ணி அப்படியா பார்க்கும்போது சகோதரர் கூட இவ்வளவு பெரிய சத்தியங்கள் கொண்டுட்டு வரதுக்கு என்ன ஒரு காரணமா இருந்திருக்குங்க? கேள்வி. இப்ப பாருங்க, கேள்விங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதுங்கிற விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க. இப்ப கேள்வி இவ்வளவு தூரம் முக்கியமானது அப்படின்னா, அதற்கு கொடுக்கக்கூடிய பதில் பதில் முக்கியமானதுங்களா? இல்லைங்களா? இப்ப அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம வாட்ச வசனங்கள பூரா நீங்க ஒரு வேள ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு அவங்க குடுத்துட்ட அவங்களுடைய வாழ்க்கையே என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, மாறிடும். இப்ப உதாரணத்துக்கு ஆதாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க குடுத்துட்ட பதிலின் அடிப்படையில அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு? அந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைய விட்டுட்டு, ஒரு பாவ வாழ்க்கைக்குள்ள போய்ட்டாங்க. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட கேட்ட கேள்வி நிமித்தம் கர்த்தருடைய வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு? மாறிடுச்சு. அந்த ஒரு பரலோக ஜீவியா இருந்த அவர் என்ன பண்ணிட்டார்? இறங்கி மனுஷனுக்காக பூமிக்கு வந்துட்டார். இப்ப நம்முடைய 7ஆம் தூதன் இவருடைய கேள்விகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கையில இருந்தவர அப்படியே என்ன பண்ணிருச்சு? மாத்தி கடவுளுடைய வழிக்கு. இப்ப நம்ம மத்தியிலயும் கூட நெறைய கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு. அதுக்கு நாம குடுக்கக்கூடிய பதிலின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க? மாறக்கூடியதா இருக்கு. அப்படியா பிரதர்? மாறுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பார்க்க போறோம். கேள்விகள். இயேசுவின் கடைசி கேள்விகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள்ல அநேக கேள்விகள் வந்து பேசியிருக்கிறார். பாடம் எழுதக்கூடிய சகோதரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசி அந்த 1 வாரத்துல மட்டும் ஒரு 76 கேள்விகள் கேட்டிருக்காராம். கடைசி 1 வாரத்துல மட்டும் ஒரு 76 கேள்விகள் கேட்டிருக்காராம். இப்ப அந்த 76 கேள்விகளையும் பார்த்துடலாமா? அவ்வளோதான். என்ன ஆயிருவோம்? 1 மணி நேரத்த இதுக்கு மேல கெப்பாசிட்டி இல்ல. இப்ப நம்ம அவ்வளோ விஷயங்கள கண்டிப்பா பார்க்க போறதில்ல. ஆனா சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, 76 கேள்விகள் அந்த 1 வாரத்துல கேட்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க வேதாகமத்த எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, 76 கேள்விகள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வசனமா படிச்சு, அது கேள்வி தானாங்கிற விஷயத்த நாம என்ன பண்ணணும் முதல்ல? அப்சர்வ் பண்ணணும். புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் அது கேள்வியாங்கிறது எல்லாத்துக்கும் மேல, கேள்வின்னு ஒரு விஷயம் கேட்கப்பட்டா, அதுக்கு என்ன பதில் தரும்? அந்த பதிலுக்கு யார் தான் பொறுப்பாளி அப்படின்னு யார் பதில் சொல்றாங்களோ, அவங்க தான் பொறுப்பாளி. சகோதரர் 10 மணிக்கு கூடுங்க, 10 மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, வரேன்னு நான் பதில் குடுத்துட்டேன் அப்படின்னா,
அந்த பதிலுக்கு யார் தான் பொறுப்பாளி? பதில சொல்லிட்டவர் தான் பொறுப்பாளி. இப்போ உங்க மத்தியில கேட்கப்பட போற கேள்விகளுக்கு நீங்க என்ன பதில் குடுக்குறீங்களோ, யார் தான் பொறுப்பாளிங்க? கேள்விகள் வாழ்க்கைய மாத்துமா? மாத்தாதுங்களா? இப்ப நம்மளுடைய பாடத்துக்குள்ள நாம கடந்து போகலாம். அப்படியா பார்க்கும்போது கர்த்தருடைய கடைசி கேள்விகள் அல்லது இயேசுவின் கடைசி கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இந்த 76 கேள்விகள்ல சகோதரர் குறிப்பிட்டு ஒரு சில கேள்விகளை மாத்திரம் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம மத்தியில வந்து எடுத்து வந்து வச்சிருக்கிறார். இதன் அடிப்படையில இந்த கேள்விகளானது எதற்காக கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய மனநிலைமைய கர்த்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தணும். இந்த கடைசி வாரத்தினுடைய துவக்கத்துல தான் அவர் ஒரு சில காரியங்கள் வந்து பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதுமுதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இப்போ வந்து பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கு. இதுவரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணவே இல்ல. தான் பாடுபட போற விஷயங்களையோ, இல்ல உங்கள விட்டு பிரிஞ்சு போற விஷயங்களையோ என்ன பண்ணவே இல்ல அப்படின்னா, சீசர்கள் மத்தியில அதிகமா பேசல. இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? பேச ஆரம்பிக்கிறார். இப்படியா பேச ஆரம்பிச்ச உடனேயே கர்த்தருக்கு உடனே அந்த இடத்துல என்னதான் வருது அப்படின்னா, எதிர்ப்பு தான் வருது. உடனே பேதுரு என்ன பண்ணிறார்? ஆண்டவரே உமக்கு அப்படி ஆகக்கூடாது. உமக்கு அப்படி ஆகவே கூடாது. அப்படி பார்க்கும்போது, இவங்களுடைய காரியம் எப்படி இருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய அவங்க பார்க்கக்கூடிய விதம் வேறையா இருக்கு. இப்ப கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளுடைய காரியம் வேறையா இருக்கு. இந்த வார்த்தைகள அவங்களால உணர்ந்து கொள்ள முடியுதான்னா, அதான் சகோதரர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை அவங்களுடைய மாமிசமும், அவங்களுடைய மனமும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால தான் அவங்க உடனே என்ன பண்றாங்க? ரியாக்ட் பண்றாங்க. அப்படி உமக்கு ஆகக்கூடாது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு இப்படித்தான் நடக்கப் போகுது. அதுக்கு முன்னாடி உங்கள நாம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். உங்கள நாம என்ன பண்ணணும்? ஒரு சில வேலைகளுக்கு ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அநேக கேள்விகள இவங்களிடத்துல இவங்க இடத்துல என்ன பண்றாரு? கேட்கிறார். இவங்களும் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஏற்றார் போல ஒரு சில பதில்கள் இருக்குது. அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் ஒரு சில பதில்கள அவங்களுக்கு சொல்லும்படியாவும் வச்சிருக்கு. இதனுடைய விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியா பார்க்கும்போது சகோதரர் சொல்றாரு, அப்போஸ்தலர்களுடைய விசுவாசத்த வளரச் செய்றதுக்கும், அப்போஸ்தலருடைய விசுவாசத்த வளரச் செய்றதுக்கும், ஸ்ட்ராங்கா அவங்க அந்த ஒரு விசுவாசத்துல நிலைச்சு இருக்கிறதுக்கும், அவங்களுடைய ஊழியமானது தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியா செய்யறதுக்கும், இந்த கேள்விகளானது அவங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி சகோதரர் வந்து சொல்றாரு. ஆனா இதற்கான பதில அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க நெறைய விஷயங்கள இழக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்க அந்த நேரத்துல சொல்லி பதில சாதாரணமா சொல்லிட்டாலும், அந்த பதிலுக்கான விலைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதத்தான் சொன்னோம். பதில்ன்னு சொல்லிட்டா அதுக்கு யார் தான் பொறுப்பாளி? பதில் சொன்னவர் தான் பொறுப்பாளி. ஏன்னா உங்களிடத்துல தான் நம்ம கேள்விகள் கேட்கப் போறோம். அதனால பயப்பட வேணாம். கேள்விகள் கேட்கிறோம். பதில் யார் கையில இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. அப்படியா பார்க்கும் பொழுது, அவங்க குடுத்துட்ட பதிலுக்கான காரியங்கள அதனுடைய விஷயங்கள வெளிப்படுத்தும்போது அநேக விளைவுகள அவங்க அநேக இழப்புகளும் கூட அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சகோதரர் வந்து இப்படியா பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர்களுக்கான கர்த்தரின் கேள்விகள். அப்போஸ்தலர்களுக்கான கர்த்தரின் கேள்விகள். இதுல முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, "எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ?" இதுதான் வந்து பார்க்கும் பொழுது முதல் கேள்வி. ஒருவேளை இந்த கோணத்துல நீங்க கேட்டிருப்பீங்களா என்னன்னு நமக்கு தெரியல. நமக்கு படிக்கும்போதே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. "எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ?" அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார பார்த்து கேட்கிறாரு? ஆனா சகோதரர் சொல்றாரு, இந்த கேள்விக்கு பதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேதுரு மாத்திரம் சொல்லலைங்களாம். எல்லா பேருமே சொன்னாங்களாம். ஏன்னா அப்படியும் ஒரு குறிப்பு 4 சுவிசேஷத்துல ஒரு சுவிசேஷம் இருக்கு. நாங்கள் தருவோம்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா இதனுடைய காரியம் யார்கிட்ட இருக்கிறதா இருக்குது அப்படின்னா, பேதுரு கிட்ட இருக்கக்கூடியதா இருக்கு. இந்த ஒரு கேள்வி பேதுருகிட்ட கேட்க காரணம் என்னங்க? இந்த கேள்வி கேட்க காரணம் என்ன?
இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வசனத்த முழுமையா வாசிச்சோம்னா நம்ம என்ன பண்ணிறலாம்? தெரிஞ்சுக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 38வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியா பார்க்கும்போது, இந்த கேள்விய கேட்கறதுக்கான ஒரு பின்னணி என்ன அப்படின்னா, பேதுருவுடைய விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, தான் ஒரு உறுதியான மனுஷன். நான் ஒரு பெலமான மனுஷன். எந்த ஒரு சூழலையும் நான் கர்த்தரை விட்டு விலகி போக மாட்டேங்கிற ஒரு மனப்பான்மையில யார் இருக்கிறாரு அப்படின்னா, பேதுரு இருக்கிறார். இதன் அடிப்படையில தான் கர்த்தர் இந்த கேள்விய கேட்கிறார். எனக்காக உன் ஜீவனை ஆகும். இந்த கேள்வி கேட்ட உடனே பேதுரு கூட என்ன பண்ணிடுறார்? பதிலு சொல்லிடுறார். ஆண்டவரே எந்த சூழலையும் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்? உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவர். சரிங்க. இந்த கேள்வியின் பிரகாரம் பேதுரு இந்த இடத்துல இருப்பாரு, இருக்க மாட்டாருங்கிற விஷயம் கர்த்தருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும் அல்லது தெரியாது. தெரியுமா? தெரியாதுங்களா? சும்மா சத்தமா தெரியும். சொல்லுங்க. தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த கேள்விய கேட்கணும்? பாருங்க, நான் உங்களிடத்துல கேள்வி கேட்கிறோம். நாம உங்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதிலின்படி நீங்க இருக்க மாட்டீங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நாம எதுக்கு உங்களிடத்துல அந்த கேள்விய கேட்கணும்? அதுதான் சொல்றாரு சகோதரர். ஒரு கேள்வியின் பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியையும் கொஞ்சம் பாரு. இந்த ஒரு வார்த்தைய வெறும் வார்த்தையா வாசிச்சுட்டோம் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தமானது, "எனக்கா உன் ஜீவனை கொடுப்பாயோ?" அப்படிங்கிறதுக்கும், ஒரு அன்பான மனநிலைமையோட, ஒரு இறுக்கமான சூழலோட, ஒரு துக்கம் நிறைஞ்ச மனதோட, "எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாய்" அப்படிங்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இந்த இடத்துல கர்த்தர் கேட்கிறார். அவரு சொல்றார். தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய முழு அன்பையும் கர்த்தர் இந்த ஒரு கேள்வியின் மூலமா பேதுருகிட்ட கேட்டாருங்க. இப்ப பேதுரு கூட என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்? பதில் சொல்லிட்டார். நான் என்ன பண்ணுவேன்? தருவேன் ஆண்டவரே. அதான் சொல்றாரு சகோதரர். உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? ஒரு பதில் குடுத்துட்டார். பதில் குடுத்துட்டா, அதுக்கான விளைவு யார் கையில தான் இருக்கு? இப்ப பேதுரு குடுத்தான். அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு. "சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறு." இந்த இடத்துல இந்த விஷயங்கள் பேசிட்டு, சகோதரருக்கான விளக்கங்கள் குடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த விஷயங்கள கொஞ்சம் ஆழமா வந்து பேசுறார். பேதுரு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள யோசிச்சிருக்கணும். என்ன அப்படின்னா, இதற்கு பதில் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோதனைகள் என்ன? இழப்புகள் என்ன? கஷ்டங்கள் என்ன? அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சூழல்கள் என்னங்கிற விஷயத்த பேதுரு இந்த இடத்துல யோசிக்காம அவரு என்ன பண்ணிட்டாரு? உடனே பதில் சொல்லிட்டார். ஏன்னா, கூடும் ஆண்டவர். அல்லது ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பதில் சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் வந்து சொல்றார். இப்படியாக பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னை நம்பி இந்த பதில இந்த இடத்துல வச்சுட்டார். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழல் இவருக்கு சுத்தமாவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் வந்து குறிப்பு நம்பர் 47:12 இதனுடைய காரியங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பேசுறார். அப்படியா பார்க்கும்போது நெறைய சகோதரர்கள் நெறைய நேரங்கள்ல நாம என்ன பண்ணிர்றோம் அப்படின்னா, தேவன் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு யோசிக்காம என்ன பண்ணிர்றோம்? பதில் சொல் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிர்றோம்? பதில் சொல்லிர்றோம். ஆனா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சோதனையின் களம், அதனுடைய விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா பேருமே இங்க இருக்க எல்லா பேருமே உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்களா? உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கேள்விக்கு பதில் சொல்லி அந்த பதில கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன பதில் சொன்னீங்க? நெறைய கேள்வி கேட்டாங்க பாருங்க. பேப்பர்ல வச்சிருந்து என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டனால கொஞ்சம் ஞாபகம் மறதி. அப்படியா? அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. இனிமேல் என்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தமே செய்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? நாம என்ன பண்ணியிருப்போம்? ஆம். அல்லது
ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவோம். அந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்லிட்டோம். எத்தனை பேர் அந்த பதிலுடைய காரியங்கள அதற்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம். அந்த கேள்விக்கான பதில நாம அந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்? உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த கேள்விக்கான பதில சொல்றதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு தடவைக்கு பல தடவ யோசிச்சிருந்திருக்கணும். நம்மளால தேவனுடைய சித்தத்த செய்ய முடியுமா? நாம் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியுமா? எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? யோசிச்சிருந்திருக்கணும். யோசிச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? பதில் சொல்லியிருக்கணும். இப்ப நம்ம பதில் சொல்லிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அத பத்தி பேச முடியுமான்னா, பேச முடியாது. ஆனா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய விளைவ இப்ப பேதுரும் அப்படித்தான் பண்ணிட்டார். பதில் சொல்லிட்டார். அதனுடைய விளைவு என்னங்கிற விஷயத்த பின்னாடி தான் அதனாலதான் சகோதரர் சொல்றாரு. நெறைய விஷயங்கள பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இழந்துட்டார். நெறைய விஷயங்கள இழந்துட்டார். குறிப்பா வந்து பார்க்கும்பொழுது, கர்த்தர் தன் மேல் அதிகப்படியான அன்பு வச்சிருந்தவர, மறுதலிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும்படியான ஒரு மிகப்பெரிய இழப்புக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டார்? இதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறார். இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையினால அதனுடைய பதில் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதில அப்படின்னா, கர்த்தர் கேட்டதனுடைய கேள்வியினுடைய விஷயம், அப்போ அவருக்கு புரியுதான்னா, அப்போ அவருக்கு புரியல. பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையில அந்த கேள்விக்கான பதில என்ன பண்றார்? வாழ்ந்து காட்டுறார். அப்படியாக அவர் என்ன வாழ்ந்து காட்டுறார் அப்படின்னா, மரிக்கிற வரைக்குமே, இதுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலயுமே கர்த்தர் அவர என்ன பண்ணவே இல்ல. மறுதலிக்கவும் இல்ல, அடிச்சாலும் சரி, திட்டுனாலும் சரி, ரத்தம் வந்தாலும் சரி, கொலையே பண்ணாலும், அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதில அவரால மாத்த முடியுதான்னா, மாத்த முடியும். அதனால தான் சவுரர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஒரு கேள்விக்கு பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்டதான ஒரு பதில குடுத்துட்டார் அப்படின்னா, நான் கர்த்தரைப் போல மரிக்க தகுதியற்றவன். என்னை என்ன பண்ணுங்க? தலைகீழா சிலுவையில அறையுங்கள்ங்கிற வரைக்கும், இதுக்கான பதில இத சொல்லிட்டு சகோதரர் கேட்கிறாரு. இந்த கேள்விய பேதுரு கரெக்ட்டா பதில் சொல்லிட்டார். அப்போ சொல்லலைனாலும் பின்னாடி சொல்லிட்டார். இப்ப நம்பள்ட்ட கேட்கிறார். எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? இப்ப நம்மளுடைய பதில் பதில் சொன்னா, அதற்கான விளைவு யார் கையில இருக்குங்க? யோசிச்சு நிதானமா பதில் சொல்லணும். இப்ப பதில் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க நாம என்ன பதில் நல்லா பேதுருவ யோசிச்சு பார்த்துக்கங்க. அப்போஸ்தலர்கள யோசிச்சு பார்த்துக்கங்க. யோசிச்சு பார்த்துட்டு சகோதரர் சொல்றாரு, நாம் ஆம் என்றே பதிலளிப்போம். நாம் ஆம் என்றே பதிலளிப்போம். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டா, அதுக்கு தான் பிரதர் பின்னாடி விளக்கம் குடுக்குறார். நீங்க ஆம்ன்னு பதில் அளிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு சில சோதனைகள் வந்துட்டாலும், தேவன் அவருடைய பரிசுத்த ஆவிய கொடுத்து, இந்த பதிலுக்கான காரியங்கள உங்கள என்ன பண்ணிருவார்? வழி நடத்திருவார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? தைரியமா ஆம்ன்னு பதில் சொல்றதுக்கு, அதே மாரி ஆம்ன்னு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா, அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில மாத்தித்தான் ஆகணும். அத பத்தி நம்முடைய 7ஆம் தூதன் எழுதுறாரு. தொகுதி 5 பக்கம் 458 மற்றும் 59. இந்த 2 பக்கத்துல வந்து பிரதர் வந்து எழுதியிருக்காரு. வாசிக்க முடியுமா? தற்கால தீமை நிறைந்த உலகில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது என்பது அன்றாட நடப்புகள் எதுவுமே ஏமாற்றத்தையும் திருப்தி அளிக்காத தன்மையுமே சந்திக்க வேண்டி வரும் என்பதே இந்த பகுதி தரும் சிந்தனை. தேவனுடைய நீதிக்கும் தேவனுக்கும் உடன் சகோதரர்களுக்கும் மனப்பூர்வமாக சேவை செய்கையில் நாம் இத்தகைய துன்பங்களை அனுபவித்து தியாகம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. இப் இப்படி தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டு தியாகங்கள் செய்யும்போது, நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாகிறது. போதும் சிஸ்டர். இந்த இடத்துல பார்க்கும்போது சகோதரர் சொல்றாரு, இந்த ஒரு அழைப்புக்குள்ள அல்லது இந்த விசுவாசத்துக்குள்ள நாம நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய காரியம் எப்படித்தான் இருக்கும்? அப்படின்னா, எத எடுத்தாலும் வெற்றி, எத எடுத்தாலும் பொக்கிஷம் அப்படி இருக்குமானா? இருக்காது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, ஏமாற்றம், தோல்வி, திருப்தி அளிக்காத தன்மை. அதான் ஒரு சகோதரர் சொல்லும்போது சொன்னார்.
உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்க வாழ்க்கை உடன்படிக்கைக்கு அப்புறம் நல்லா போகுது அப்படின்னா, நல்லா போகுதுன்னா தெரிஞ்சுக்கங்க. யார் உங்க கூட இல்ல. தேவன் உங்க கூட இல்ல. இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையுடைய விஷயம் ஒரு சில சூழல்கள் மத்தியில, ஒரு சில சோதனைகள் மத்தியில, ஒரு சில பிரச்சனைகள் மத்தியில தடுமாறி, 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 தடுமாறி ஆனா போகுது. ஆனா எப்படி போகுது? ரொம்ப மெதுவா கஷ்டப்பட்டு நகர்த்துற மாரி போகுது அப்படின்னா, அப்ப நீங்க தைரியமா சொல்லலாம். யார் உங்க கூட இருக்கிற? அதத்தான் சகோதரர் சொல்றார். அப்படியா பார்க்கும் பொழுது, நாம நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா தான், அதத்தான் சொல்றாரு. இப்படி தேவனுடைய திட்டத்திற்குட்பட்டு தியாகங்கள் செய்யும்போது, நம் வாழ்வு அர்த்தம் உள்ளதாயிற்று. இப்ப அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய வாழ்க்கைய நாம ஏன் இவ்வளவு நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பேதுருனுடைய வாழ்க்கை இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அர்த்தம் உள்ளதாயிருச்சு. பாருங்க பேதுருவ பத்தி நம்ம பேசும்போது ஈஸியா சொல்லிர்றோம். பேதுரு மறுதலிச்சுட்டார், மறுதலிச்சுட்டார். ஒருவேள அந்த இடத்துல நாம இருந்தோம்னா, நாம மறுதலிக்காம இருந்துருவோமா? நம்ம மறுதலிக்காம, இல்ல, இல்ல நான் ஆண்டவர சொல்லிருவோமா? ஆனா அநேக நேரங்கள்ல நம்ம நெனைப்போம் பேதுரு, பேதுரு. அதான் சகோதரர் சொல்லும்போது, இந்த ஒரு சூழல கூட தேவன் அவருக்கு குடுத்துட்டதுக்கு காரணம், பின்னாடி அவருடைய வாழ்க்கையுடைய விஷயம் தேவனுக்கும், கர்த்தருக்கும் பிரியமா மாத்திரம் இருக்கிறதுக்காகவும், விசேஷமா நமக்கு கூட ஒரு படிப்பினையா இருக்கணுங்கிறதுக்காகவும் கூட என்ன பண்ணியிருக்கலாம்? குடுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரீப்ரண்ட்ல எழுதுறார். அப்படியா பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் நம்ம சரி, ஆம்ன்னு பதில் சொன்னா தான், இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்க முடியும்? ஆம்ன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். அடுத்த ஸ்லைடு போடுங்க. மார்க் பண்ணிருங்க. தேவனுக்கு மேலாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு மேலாக, கர்த்தருடைய சேவை தவிர, இவ்வுலகில் எதுவுமே அருமையானதும், நினைக்கத்தக்கதும் அல்ல என்று அப்போஸ்தலர் எண்ணினார். அதத்தான் சொல்றாரு. தேவனுக்கு மேலாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு மேலாக, கர்த்தருடைய தேவை தவிர இவ்வுலகில் எதுவுமே அருமையானதும், நினைக்கத்தக்கதும் அல்ல என்று அப்போஸ்தலர் எண்ணினார். இந்த ஒரு எண்ணம் எப்போ வருதோ, அப்பத்தான் நாம் இந்த கேள்விக்கான பதில தெளிவா சொல்ல முடியும். எனக்காக உன் ஜீவனை தருவாயோ அப்படின்னா, தெளிவா நாம சொல்ல முடியும். ஆம். அப்ப இதத்தான் சொன்னோம். ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, அந்த பதிலுடைய உள்ள இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இது சொல்லலாமான்னு தெரியல. உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பேசுவாங்க. ஒரு சில பேத்துடைய பேச்சே பார்த்தீங்க அப்படின்னா, உடனே பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை பேசிட்டு, 1 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்கும். அடுத்த வார்த்தை பேச. ஏன்? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்த வார்த்தை பேசணும் அப்படின்னா, இதுல என்னென்ன கேள்விகள் வரும்? இதுக்கு என்னென்ன பதில்? இத நாம எப்படி சமாளிக்கணும்? இத இப்படி சமாளிச்சோம்னா, இது கரெக்ட்டா இருக்குமா? இந்த வார்த்தைய இந்த இடத்துல பயன்படுத்துறதுனால வேற எந்த பிரச்சனையும் வந்துருமான்னு, இவ்வளோ விஷயங்கள யோசிச்சு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம குடுக்கக்கூடிய பதில் எப்படியாப்பட்டதா? எல்லா விஷயங்களையும் நன்கு தெரிந்தவர்களா? தேவன் மேல ஒரு விசுவாசத்தை முழுமையா வச்சவங்களா, நாம நம்முடைய பதிலை தர வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்படி ஒருவேளை நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சகோதரர் பின்னாடி சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று. அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். தெளிவா சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிறணும்? எல்லாத்தையுமே விட்டுறணும். எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது? தேவைன்னு சொல்லிட்டு எடுக்கவே கூடாது. உங்கள கர்த்தர் எதுக்காக பிடிச்சிருக்கிறாரோ, அத நீங்க பிடிச்சுக் கொள்ளும்படி என்ன பண்ணிறணும்? இந்த ஒரு ஓட்டத்தை ஓடணும். இல்ல பிரதர், இப்படியெல்லாம் நான் இருக்க விரும்ப இல்ல அப்படின்னா, அந்த கேள்விக்கான இன்னொரு பதில நீங்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் கேட்கிறோம். கர்த்தர் கேட்கிறார். எனக்காக உன் ஜீவனை கொடு கொடுப்பாய். கொடுப்பாயோ? பதில் அவங்கவங்க கையில இருக்கு. பதில் நாம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவங்க ஓட்டத்த தேவன் அறிவார். அவங்கவங்க கைகள்ல அதற்கான பதில வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிக்கங்க? பதில சொல்லிக்கங்க. இப்ப அடுத்த கேள்விக்கு நாம கடந்து போகலாம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில்
நான் பானம் பண்ணாதிருப்பேன். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? இது என்னதாங்க? ஒரு கேள்விதான். இப்ப இந்த கேள்வியினுடைய பின்னணிய நாம கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இந்த இடத்துல பார்க்கும்போது, பேதுரு என்ன பண்றாருங்க? கர்த்தர பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனேயே, அவருடைய வேலைய செய்றாரு. ஏன்னா பேதுருவ பத்தி பேசும்போது, ஒரு சில காட்சிகள் பார்க்கும் பொழுது, பேதுருவுடைய தன்மை என்னவா இருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா, முதல் ஆளா நிக்கக்கூடியவர் யாரா இருக்கிறாருங்க? பேதுரு தான். அதுதான் ஒரு படத்துல காட்டும்போது எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா, கர்த்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்து, அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பக்கத்துல யோவான் நிக்கிறார். பேதுரு இருக்காரான்னா இல்ல. பேதுரு எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பிரசங்கம் பண்றதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்குடைய மேல மேல் இதுல வந்து நின்னுகிட்டு இருக்கிறார். நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை கர்த்தர பிடிக்க போச்சவர்கள் வராங்க அப்படின்னா, அந்த சீன காட்டியிருக்கிறாங்க அப்படியே. வரும்பொழுது, அங்க இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சமிக்கை குடுக்குறாரு. குடுத்த உடனேயே யோவான் இங்க அலர்ட் ஆயி, கர்த்தர கூட்டிட்டு என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்குள்ள இப்படி நுழைஞ்சு பின்வாசல் வழியா வெளியில வராங்க. இவங்க இங்க நுழைஞ்சு பின்வாசல் வழியா வரங்களாட்டி, அவ்வளோ உயரத்துல இருந்த மனுஷன், இவங்களுக்கு முன்னாடி அந்த கதவு கிட்ட நிக்கிறார். ஆனா எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருப்பாரு. எவ்வளோ தைரியசாலியா இருந்தது. அதனால தான் இந்த இடத்துல பேசும்போது, பேதுரு கர்த்தரை பிடிக்க வராங்கன்னு தெரியும்போது, இவரு உடனே என்ன பண்றாரு? எடுக்குறாரு. உடனே என்ன பண்ணிர்றாரு? வீசிர்றாரு. அதான் சவுல் சொல்லும்போது, கர்த்தரை எப்படி போர் வீரராக இவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்களோ, அதே போல போய் பேதுரு நானும் கூட யார் தான்? கர்த்தரைப் போல ஒரு போர் வீரன் தான் காட்டுறதுக்காக இவரு என்ன பண்ணாராமான்னா, பட்டயத்த எடுத்து விசிறுனார். சரிங்க, இதெல்லாம் கூட இருக்கட்டும். நம்ம இந்த கேள்விக்கான பதில அப்புறம் பார்ப்போம். இதிலேயே நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்படியாக பார்க்கும் பொழுது, கர்த்தர் உடனே இவருக்கு ஒரு பதில் சொல்றாரு. "உன்னுடைய பட்டயத்த என்ன பண்ணு? உறையில போடுன்னு" சொன்னாரு. சரிங்க. இவர பட்டயத்த வாங்க சொன்னது யாரு? யார் வாங்க சொன்னது? அப்புறம் எதுக்கு அவரே பட்டயத்த உறையில போடுன்னு? இப்ப வசனம் வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 36வது வசனம். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ளக் கடவன். பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றைக் கொள்ளக் கடவன். இந்த இடத்துல பார்க்கும்போது அவரு தான் என்ன பண்றாருங்க? பட்டயத்த வாங்குன்னு சொல்றாரு. ஆனா அதே இதுக்கு பின்னாடி தான் என்ன வருது அப்படின்னா, இந்த யோவானுடைய 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்துடைய காரியங்கள் வருது. அதாவது லூக்கால வரும்போது, இந்த 22ஆம் அதிகாரத்திலே பின்னாடி வந்து பார்க்கும்போது இவருடைய காரியங்கள் வந்து வருது. அவரே தான் என்ன பண்றாரு? பட்டயத்த என்ன பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாம உறையில போடுன்றாரு. இப்ப எதுக்கு பட்டயத்த வாங்க சொல்லணும்? ஏன் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லணும்? இந்த கேள்வி நமக்கும் ரொம்ப நாளா இருந்துச்சு. அவரே பட்டயத்த வாங்க சொல்றாரு. அவரே பட்டயத்த யூஸ் பண்ண வேணாம்னும், இத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரசல் பர்ட்டயும் கேட்டாங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இதுக்கான விளக்கம் வந்து எழுதியிருக்கிறார். ரீபில் நம்பர் 5922 பேஜ் நம்பர் 206. அதுல வந்து பார்க்கும்போது, ஒரு பட்டயத்தை வாங்கக் கடவான் அப்படின்னு சொல்லிட்டு, லெட் ஹிம் பை எ ஸ்வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தலைப்புல வந்து எழுதுறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 36, 38 மற்றும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51, 52 இந்த வசனங்களை மையமா வச்சு, இதற்கான பதில என்ன பண்றாரு அப்படின்னா, பிரதர் வந்து எழுதுறார். இவர்ட்ட கேட்குறாங்க கேள்வி. அவரே பட்டயத்த வாங்க சொல்லிட்டு, அவரே யூஸ் பண்ண வேணான்னு சொல்றார். இதனுடைய பின்னணி இத நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு கேட்கும்போது, அவரு இதுக்கு நெறைய விளக்கம் கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கிறாரு. அத ரொம்ப சுருக்கமா சொல்லும்போது, அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பட்டயம்ங்கிறது எதுக்காக பயன்படுத்துவாங்க? பாதுகாப்புக்காக பயன்படுத்தும். இதோட விஷயம் எப்படியாக இருக்குது அப்படின்னா, பாதுகாப்புக்காக எங்க இடத்துல பட்டயம் இருக்கு. அத நானா என்ன பண்ண மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம். இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் தன்னை தானே மனமுகந்து ஒப்புக் கொடுத்தார். இந்த ஒரு விஷயமானது இந்த பட்டயத்துக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்றார். இது எப்படி இதற்குள்ள அடங்கியிருக்குன்னு கேட்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தர பிடிக்க போம்போது, கர்த்தர் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறார்ன்னு இவங்க என்ன பண்ணிறக்கூடாது? நெனச்சிறக்கூடாது. இவங்களால உங்கள என்ன பண்ணிக்க முடியும்? இவங்க வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இவங்களுடைய பார்வைக்கு
இவர பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமான்னு உங்களுக்கு என்ன பண்ணிறக்கூடாது? தோணிறக்கூடாது. அதுக்காகத்தான் இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, பட்டயத்த வாங்கி வச்சுக்கங்க. அதே நேரத்தில இந்த பட்டயத்த வச்சு யாரையும் காயப்படுத்தணுமான்னா, அப்படி இல்ல. அதான் சொல்லும்போது சகோதரர் சொல்றாரு, தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்கின்ற காரியத்த எதிர்த்து வரவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மாத்திரம் இந்த பட்டயத்த என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், வச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த பட்டயத்த எடுத்து பயன்படுத்தலாமான்னு கேட்டுட்டா, எந்த ஒரு சூழல்லயும் இந்த பட்டயத்த எடுத்து பயன்படுத்தக் கூடாது. அவரு சொல்றாரு, வன்முறையை எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வேதம் ஆதரிப்பதில்லை. ஆனா, பேதுரு இந்த இடத்துல இந்த பட்டயத்த உருவி பயன்படுத்தின உடனேயே, கர்த்தர் அந்த ஒரு விஷயத்த தான் இந்த பேதுருட்ட சொல்றாரு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேன். ஏன்னா, அங்க அவர் செஞ்ச காரியத்துக்கும், இவரு பேசின காரியத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்லாத மாரி தோணும். ஒருவேளை நம்ம அந்த விஷயங்கள ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, இல்லப்பா, பட்டயமானது தற்காத்துக் கொள்ள முடியுங்கிற விஷயத்த காட்ட மட்டும் தானே தவிர, இதா எனக்கு குடுத்திருக்க விஷயத்த தடுக்கிறதுக்காக இல்லங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு கேள்விய இந்த இடத்துல வந்து கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சவுரர் வந்து சொல்றார். அப்படியா பார்க்கும்போது, தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம்? தற்காத்துக் கொள்ள மாட்டோம். நாங்கள் எங்களை நாங்களே முன் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த கர்த்தர் காட்டணுங்கிறதுக்காக, அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி சகோதரர் வந்து ஒரு அருமையான ஒரு விளக்கம் வந்து எழுதியிருக்கிறார். இப்ப அடுத்தபடியா அந்த கேள்விக்குள்ள நாம கடந்து போலாம். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணா, இந்த ஒரு கேள்விக்கும் இந்த பட்டயத்த உறையில போடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பெலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் தேவனால் எல்லா காரியம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்னுடைய பெலத்தினால எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியும்னு நினைச்சோம் அப்படின்னா, அப்படி இல்ல. தேவனுடைய சித்தத்தை நாம செய்ய வேண்டியவங்களா இந்த இடத்துல இருக்கணுங்கிற விஷயத்த காட்டுறதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறார். சகோதரர் வந்து குறிப்பிடுறார். அப்படியா பார்க்கும்போது நம்முடைய உலகத்தினுடைய பார்வையில நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, பலமானவங்களா இருக்கிறோமான்னா, கண்டிப்பா நம்ம பலமானவங்களா? அப்படின்னு பார்த்தா, நம்ம சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய பலன்கள யோசிச்சு சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை முறைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் இருந்திருப்போம்? யாராச்சும் நம்மள எதிர்த்து பேச முடியுமா? யாராச்சும் மரியாதை குறைவா பேச முடியுமா? அவ்வளவு வேணாம். யாராச்சும் நம்மள மொறச்சிட முடியுமா? அப்படின்னு மொறைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. நாம என்ன பண்ணுவோம்? அதாவது சத்தியத்துல இருக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணுவோம்? யார மொறைக்கிற? நான் யார் தெரியுமா? அவருக்கு இவரு என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்துவார். நான் யாருங்கிற விஷயத்த. அப்படியா பார்க்கும் பொழுது, அதுதான் பார்க்கும்போது நமக்கு பலம் இல்லாம இல்ல. ஆனா அந்த பலத்தை உலகத்தின் பார்வையில பயன்படுத்தாதவர்களா, பலவீனமானவர்களா, ஆனா தேவனுக்கு தெளிவா தெரியும் உங்களிடத்துல என்ன இருக்கு? பலம் இருக்கு. ஆனா இத அவங்க என்ன பண்றதில்ல. ஏன்னா, கர்த்தர் ஒருவேளை இந்த இடத்துல பயன்படுத்தினார் அப்படின்னா, இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. இப்ப கர்த்தர்னால அவங்கள அடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அடிக்க முடியுமா? முடியாதுங்களா? அடிக்க முடியும். ஆனா அத செய்யறது இந்த ஒரு இடத்துல தியானதா இருக்கு. அதனால தான் பேதுருட்ட சொல்றேன். "பட்டயத்தை உறையில போடு. இதான் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேன்." இந்த ஒரு பாயிண்ட்ட இப்படி சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு, இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பட்டயம்ங்கிறது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம்ங்கிற விஷயத்துல நேரடியான பட்டயம் மாத்திரம் இருக்கிறதில்ல. நாம எந்தெந்த காரியங்கள பலமானதுன்னு நினைக்கிறோமோ, எல்லாமே என்னதான்? இந்த பட்டயம் தான். இத சொல்லிட்டு அந்த பாயிண்ட் அப்படியே வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய ஆண்டவரின் நினைவு கூர்தல் நேரம் முன்னேறுகையில், நம்முடைய பட்டயத்தை எட்டிப் பிடிக்க பல வாய்ப்புகள் வரும். அப்படின்னா நம்முடைய சோதனை எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம அந்த நினைவு கூர்தல நெருங்கி போகும்போது அதிகப்படியா இருக்கும். நம்முடைய பட்டயங்கள எட்டி பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் அப்படின்னா, நம்மளுடைய பலமும் முன்னாடி இருந்துச்சு பாருங்க. அந்த விஷயங்கள நாம என்ன பண்ணிருவோம்? டக்குன்னு எட்டி பிடிச்சுருவோம். அப்படின்னா ஒரு கோவக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. சாந்தமா இருப்பார். எவ்வளோ நேரம்? அந்த ஒரு வேலி இருக்கிற வரைக்கும். அந்த வேலி உடைஞ்சிருச்சு அப்படின்னா, இவர என்ன பண்ண முடியாது. இதுதான் அந்த விஷயம். எட்டி பிடிக்கிறது. பிடிச்சுட்டா இவர யாருமே
குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இவருடைய கோபம் என்ன பண்ணிரும்? பொங்கி வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் கேட்பாரு. "ஏன் பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு மாறுவார். அதான் சௌரவ் சொல்றாரு. இப்படியாக ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள், பல வாய்ப்புகள் வரும். அதற்கு பதிலாக இந்த வாய்ப்புகளை தேவனுடைய சித்தத்திற்காக அர்ப்பணித்து, அவருக்காக பாடுபட்டு, அவ்வாறு இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்பனா இந்த சூழல்கள்லாம் வரும்பொழுது நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் தேவனுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில இருக்கணும். இந்த ஒரு மனப்பான்மை வரணுங்கிறதுக்காக தான் இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இவ்வளோ நேரமா உட்கார்ந்து ஒரு பிரதர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு மனப்பான்மை கேட்கறதுனால மாத்திரம் வருமானா, இத நாம உள்வாங்கி, அதற்கான காரியங்கள நாம எடுத்து பார்க்கணும். சகோதரர் இதுக்கான விளக்கம் எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு பதட்டமான சூழல், அதாவது ஒரு போர் நிறைஞ்ச ஒரு சூழல்ல, அந்த போர் நிறைஞ்ச சூழல் நம்மள என்ன பண்ணுமானா, உற்சாகப்படுத்துமாம். சண்ட போடு, தூண்டுமாம். சண்ட போடு அப்படின்னு சொல்லிட்டு தூண்டும். ஆனா, அந்த ஒரு நேரத்துல தற்காப்புக்காக கூட கைய ஓங்காம, தற்காப்புக்காக அப்படின்னா, உங்கள இப்ப அடிக்க வராருன்னு வச்சுக்கங்க. அடிக்க வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்காதீங்கன்னு இப்படி தடுக்கிறோம் பார்த்தீங்களா? இப்படி கூட கைய ஓங்காம தேவனுடைய சித்தத்துக்காக அப்படி நிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்த நெனச்சு பார்க்கும்போது, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா எப்படி நிக்கணும் அப்படின்னா, அப்படித்தான் நிக்கணும். நம்ம சபைகளிலா இருந்துட்டா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருந்துட்டா, நாம இப்படி நிக்கிறோம். தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக நாம இப்படி நிக்கிறோம். என்ன பிரதர் ஒருத்தர் அடிக்கும்போது நான் அடிய வாங்குறதுனால தேவனுடைய சித்தம் நிறைவேறுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நாம கேட்கிறோம். நிறைவேறும்னு சொல்றீங்களா? நிறைவேறாதுன்னு சொல்றீங்க. இப்ப ஒரு சகோதரனோ, இல்ல இங்க இருக்க சகோதரன் கூட வேணாங்க. வெளியில இருந்து ஒருத்தர் உங்கள அடிக்கிறார். இந்த இடத்துல தேவனுடைய திட்டம் நிறைவேறும், நிறைவேறாது. ஏன்னா நாம ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். நீங்க தான் பதில் சொல்லணும். இப்போ ஒருத்தர் உங்கள வெளியில இருந்து அடிக்கிறார் பிரதர். அடிக்கிறாங்க சிஸ்டர். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தற்காப்பு கூட கைய ஓங்காம அந்த இடத்துல நிக்கணும். நிக்கிறதுனால தேவனுடைய திட்டம் நிறைவேறுமா அந்த இடத்துல? அப்படின்னு கேட்டா நம்ம பதில் நிறைவேறும். நிறைவேறும், நிறைவேறாது. இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட விஷயங்கள கூட கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இப்ப ஒருவேள அப்படி நிக்கிறதுனால தேவனுடைய திட்டம் நிறைவேறுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனம் வாசிங்க. பின்னாடி வரும். முன்னாடியே நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58 மற்றும் 59வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58 மற்றும் 59வது. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். இப்ப பாருங்க, தற்காப்புக்காக கூட கைய ஓங்காத நிலைமையில இந்த இடத்துல யார் இருக்கிறதுங்க? தேவான் இருக்கிறார். இப்படி இருந்தனால இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன பண்ண போறார் பின்னாடி நாட்கள்ல? இவரைப் போலவே ஜீவிக்க போறார். மறுபடியும் அந்த இடத்துல ஒரு மனுஷன் வர்றாரு. அவரு யாருங்க? சவுல் எனப்பட்ட பவுல். பிரதர் இதுக்கு கமெண்ட் எழுதும்போது சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஸ்தேவானுடைய மரணத்திற்கு முழு ஒப்புதல் அளித்திருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஆனா, முழு ஒப்புதல் அளித்திருந்தாலும், ஸ்தேவானுடைய மரணத்தை யார் கண்ணார பார்க்கிறார் அப்படின்னா, ஒப்புதல் அளிச்சுட்டு இவரு சாகுறாரான்னு யார் கண்ல பார்த்துக்கிட்டு இருக்கு? சவுல். அதாவது நமக்கு தெரிஞ்ச பவுல். பெரியவர் கிடையாது. சிறியவர் தான் நமக்கு தெரியும். ஆனா சிறியவனாகிய பவுல். அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருந்தனால தான் அவருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? இப்ப அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அப்படின்னு அவரு ஆலோசனை சொல்ற அளவுக்கு ஆயிட்டாரு. இப்ப ஸ்தேவானுடைய மரணத்துல நின்னு ஸ்தேவான் கை ஓங்காம நிக்கிற விஷயங்கள பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால சத்தியத்த தெரிஞ்சுக்கிட்ட பவுல், இப்போ ஸ்தேவானுடைய தாக்கம் அவருக்குள்ள என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, இவரு இன்னொருத்தருக்கு புத்திமதி சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? "நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிங்கிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு இவர? மாத்திருச்சு.
அதுதான் இந்த கேள்விக்கான காரியம். சகோதரர் இந்த விஷயங்களுக்கு அப்புறம் மறுபடியும் கமெண்ட்ரீஸ் வந்து எழுதுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் ஒருவேளை பொறுமையா இருக்கிறதுனால, எத்தனை பவுல்கள் உருவாகி இருக்கிறாங்கங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. நம்மளை அடிக்கக்கூடியவங்கள்ட்ட நாம பொறுமையா இருக்கிறதுனால, எத்தனை பவுல் உருவாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு இப்ப சொல்லுங்க. ஒருத்தர் உங்கள கை ஓங்கும் பொழுது, நாம அமைதியா இருக்கிறதுனால, தேவனுடைய சித்தம் நிறைவேறுமா? நிறைவேறாதுங்களா? அதத்தான் சகோதரர் வந்து அப்படியா பார்க்கும்போது, அதத்தான் இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணி காட்டுறாரு அப்படின்னா, தேவன் அவருக்கு ஊத்திட்ட அந்த ஒரு பாத்திரத்தினுடைய எப்படி முழுமையா பருகணும் அப்படிங்கிற விஷயத்த, சீசர்களுக்கு ரொம்ப தெளிவா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில காட்டியிருக்கிறார். சொல்றார். ஆனா இந்த பட்டயத்த வச்சிருக்கக்கூடிய காரியங்கள்ல, இவங்களுடைய நிலைப்பாடு அந்த நேரத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்துச்சான்னா, கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியல. பின்னாட்கள்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுடைய புரிதல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சாதாரண மனிதனுடைய புரிதல் தான். தன்னை விட பலமான ஒரு மனுஷன், அல்லது தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு மனுஷன் வராரு அப்படின்னா, அவரிடத்தில் 2டே காரியம் தான் செய்ய முடியும். 1 அவர எதிர்த்து போராடணும். அந்த காரியம் யார் பண்ணிட்டாருங்க? பேதுரு பண்ணிட்டாரு. எதிர்த்து போராடிட்டார். இன்னொன்னு எதிர்த்து போராடாதன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிறணும்? கிளம்பிறணும். தன்னை விட பலவானா இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணிறணும்? கிளம்பிறணும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 50வது வசனம். இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல்ல இந்த காரியத்த எடுக்கிறாரு. எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு காரியத்த எடுக்கிறார். இது சாதாரண மனுஷனுடைய நினைவு. அதனுடைய காரியம் இல்லன்னொட்டியுமே 2வது மனுஷனுடைய சாய்ஸ் என்னதான் அப்படின்னா, அதத்தான் மார்க் 14:50 வந்து சொல்லும். மார்க் 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இதுதான் 2வது சாய்ஸ். ஒண்ணு எதிர்த்து போராடணும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடிறணும். இவங்களுடைய புரிதல் இப்படித்தான் இருந்துச்சு. ஆனா, இத விட இன்னொரு கருத்து இருக்கு. 3வது விஷயம். ஒருவேளை தேவனுடைய சித்தம் தெரிஞ்சவங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையோடு கூட அப்படியே செய்யணும். தேவன் நமக்கு எத செஞ்சாலும், தேவனுடைய பார்வையில எத செஞ்சாலும் தேவன் நன்மைக்கு தான் செய்வார். ஆனா நம்மளுடைய பார்வையில எப்படி இருக்குங்க இது? நமக்கு அது நன்மையா அமைஞ்சா நன்மை. நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் குடுத்துட்டா அது தீமை. அப்படித்தான் இருக்கு. அப்படியா பார்க்கும்போது இந்த சூழல்லயும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சாதாரண மனுஷனுடைய செயல்பாடுகள தான் அவங்க செஞ்சுட்டாங்களே தவிர, அவங்க அந்த இடத்த விட்டு ஓடுனதுக்கு பிரதர் சொல்றாரு, அநேக காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாரு. அவர் ஓடுனதுக்கான காரணம் ரீபின் நம்பர் 33:67ல அவர் வந்து எழுதுறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அநேக இடங்கள்ல தப்பிச்சு ஓடுன கர்த்தர். அநேக பிரச்சனைகள் மத்தியில தன்னை விலக்கிக் கொண்ட கர்த்தர். அநேக பேர் பேசும்பொழுது, திருப்பி பேச முடியாத அளவுக்கு பதிலளித்த கர்த்தர். புயலை கட்டுப்படுத்தின கர்த்தர். மரிச்சவர உயிரோட எழுப்புன கர்த்தர். தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்ங்கிற ஒரு விஷயம் உங்களால பார்த்துட்டு, இந்த இடத்துல உங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, கேட்டிருக்க முடியல. இவங்களுக்குள்ள பயம், கலக்கம் என்ன ஆயிருச்சு? ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதனால தான் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் வந்து சொல்றார். அப்படியா பார்க்கும் பொழுது, நமக்கும் கூட இந்த சூழல் இப்போ வருதான்னு கேட்டீங்கன்னா, ஒரு டயம் வருதான்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்த நிம்மதின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா? அதோட கடந்து போற மாரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த நிம்மதிங்கிற வார்த்தையோட கடந்து போற மாரி இருக்குதா? அல்லது இந்த பூலோக சந்தோஷம்னு ஒரு வார்த்தைய சொல்றாங்க பாருங்க. இந்த மாரி காரியங்கள்லாம் இருக்குதா? அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஒவ்வொரு நாளை கடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறான். ஒவ்வொரு நாளை கடக்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னா, ஒரு நாள் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறது, ஒரு யுகத்தை தாண்டி மாரி அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம போறோமா இல்லைங்களா? ஆனா இதன் மத்தியில நாம அப்படி நிக்கிறது தான் யாருடைய சித்தமா இருக்குங்க? இப்ப மறுபடியும் கேட்கிறோம். பிதா உங்களுக்கு கொடுக்கும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? பானம் பண்ணுவோம், பண்ண மாட்டோம்.
ஒருவேளை பானம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ங்கிற ஒரு விஷயம், சோதனைங்கிற ஒரு விஷயம் ஆசை. இதுல நீங்க பட்டயத்த யூஸ் பண்ணவே முடியாது. தேவனுக்கு சித்தம்னா, இந்த விஷயங்கள நாம என்ன பண்ணவே முடியாது. யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே சோதனைகள் மத்தியில நாம என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சோதனை தான் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரே இந்த இடத்துல ஆயுதமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படியாக நாம என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துல கடந்து போக வேண்டியதா இருக்கு. இப்ப 2 கேள்விகள் உங்க மத்தியில கேட்கப்பட்டிருக்குது. இந்த 2 கேள்விக்கான பதில் யார் கையில தாங்க இருக்கு? உங்க கையில இருக்கு. சொல்லக்கூடிய பதிலுக்கான விளைவுகளும் அவங்கவங்க கையில இருக்கு. ஏன் இந்த ஒரு பாடத்த இந்த நேரத்துல எடுக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, நாம ஒரு நினைவுகூருதலுக்குள்ள போறோம். நினைவுகூருதலுக்குள்ள போறதுக்கு முன்பதாக, நம்முடைய வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணணுங்க? இந்த கேள்வியெல்லாம் ஒரு வேள நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணிரலாம்? தெளிவா பரிசோதிச்ச மாரி ஆயிரும். அதுக்காகத்தான் இந்த ஒரு பாடத்த எடுத்திருக்கிறோம். இப்ப அடுத்த கேள்விக்கு நம்ம கடந்து போகலாம். நமக்கு நேரம் குறைவா இருக்கு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இதுதான் அடுத்த கேள்வி. கொஞ்சம் கேள்வி பெரிய கேள்வி. நான் என்னுடைய பிதாவிட்ட வேண்டிக் கொண்டால் 12 லேகியனுக்கும் அதிகமான தூதர்களை எனக்காக அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இந்த கேள்வியும் ஒருவேளை முன்னாடி பார்த்த கேள்வியும் பார்க்கறதுக்கு எப்படித்தாங்க இருக்கும்? ஒரே மாதிரி இருக்க மாரி இருக்கு. ஆனா 2க்கும் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய டிஃபரெண்ட் வந்து இருக்கு. இப்ப போன கேள்விக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி சோதனைகள் மத்தியில நாம பயணிக்கணுங்கிற விஷயம் வந்து பார்த்தோம். ஆனா இந்த கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த கேள்விய முழுசா வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53 மற்றும் 54. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால், இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அப்படி பார்க்கும்போது, பிதாவை வேண்டிக் கொண்டால் கண்டிப்பா பிதா என்ன பண்ணுவார்? கர்த்தர் கேட்டா தருவாரா? தரமாட்டாருங்களா? பிரதர் சொல்றாரு, கர்த்தர் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் எந்த ஒரு பாவமும் செய்யாத மனுஷன், பரிபூர்ணமான மனுஷன். பாவமே அறியாதவர்ங்கனால கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ணுவார்? உதவிங்கிறது செய்வாரு. ஆனா ஒருவேளை கேட்டா, அது என்னவாயிருதுங்கிற விஷயத்த கர்த்தரே என்ன பண்ணிட்டாரு அந்த இடத்துல? சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருங்க? இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்று. இப்ப முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க அப்படின்னா, முன்னாடி இருக்க கேள்வி, சோதனைகளுக்குள்ள நாம என்ன பண்ணணும்? போறதுக்கு போகும்பொழுது அந்த விஷயங்கள நம்ம தடுக்காம என்ன பண்ணணும்? தேவனுக்காக அந்த இடத்துல நிக்கணும் அப்படிங்கிற விஷயம். நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் ட்விஸ்ட்டா போயிருவோங்கறனால தான் இந்த கேள்விய என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரதர் எனக்கு வரக்கூடிய சோதனைலாம் நான் என்ன பண்ணிடுறேன்? ஏத்துக்கிறேன் பிரதர். அப்படின்ட்டு ஜெபத்துல போய் நம்ம என்ன கேட்போம்? ஜெபத்துல போயிட்டு நாம என்ன கேட்போம்? தேவனே எப்படியாச்சும் இந்த சோதனையிலிருந்து என்னைய எடுத்து போடு. எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலிருந்து என்னைய கேட்கலாமா? கேட்கக்கூடாதுங்களா? அதுதான் இந்த கேள்வி. ஒரு சூழலுக்குள்ள கர்த்தர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தேவன்ட்ட கேட்டா தேவன் கண்டிப்பா உதவி செய்வார். ஆனா அப்படி கேட்கலாமான்னு கேட்டா, அதத்தான் சொல்றாரு. அப்படியாக நாம கேட்கக்கூடாது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும், பலவீனங்கள்லயும் நாம என்னத்தான் கேட்கணும்? தேவனே பலன் தாங்க. இத கடந்து போறதுக்கு பலன் தாங்க. அப்படிங்கிறதுக்கும், தேவனே இந்த சோதனைய என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க. இந்த பிரச்சனையிலிருந்து என்னைய காப்பாத்திருங்கன்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதத்தான் பாருங்க நம்ப ரொம்ப வித்தியாசமான ஆட்கள்ங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால தான் நாம என்ன பண்ணிருவோம், சோதனைய ஏத்துட்டு தேவன்ட்டயே போய் இந்த சோதனையிலிருந்து என்ன என்ன பண்ணிருங்க, எடுத்து போட்டுருங்கன்னு கேட்டுருவோம். அப்படியா பார்க்கும்போது சகோதர இந்த விஷயங்களையும் பின்னாடி பேசுறேன். அப்படியா பார்க்கும்போது நம்மளுடைய காரியங்கள்ல ரொம்ப கவனம். பலன் தாங்கன்னு கேட்கறதுனால தப்பான்னு கேட்டீங்கன்னா, தப்பு கிடையாது. ஆனா எடுத்து போடுங்கன்னு கேட்டுட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப தப்பா. நம்ம எதுக்காக வந்திருக்கிறோங்கிற விஷயத்த நாம என்ன பண்ணிருவோம், மறந்துருவோம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் எதுக்காக வந்திருக்கிறேன், என்னுடைய குறித்தான விஷயம் என்ன எழுதப்பட்டிருக்குங்கிற விஷயத்துக்கு நான் கேட்கக்கூடிய
காரியம் சரியா? அப்படியா பார்க்கும்போது இந்த கேள்விக்கான பதிலாக சகோதரர் சொல்லக்கூடிய விஷயம், நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும், பலவீனங்களிலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்துகிறார் ஆங்கிறார். இந்த ஒரு விஷயங்கள நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனதுல வச்சுக்கங்க. ஒருவேளை தேவன்ட்ட நீங்க கேட்கணும்னா, இத மாத்திரம் கேளுங்க. ஏன்னா, தேவன் உங்களுக்கு அடுத்தடுத்து விஷயங்கள வைக்கிறதில்ல. எல்லா விஷயத்தையுமே முன்னாடி என்ன பண்ணி வச்சுட்டார், ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார். சகலத்தையும் முன்னமாகவே அறிந்த தேவன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா யார்கிட்ட இருக்குங்க? ஒருவேளை நீங்க நெனச்சு பாருங்க. இத பூரா ஒரு பேப்பர்ல உங்கள்ட்ட ஆளுக்கு ஒரு பேப்பர் குடுத்து, நீங்க பிறந்ததுலருந்து மரிக்கிற வரைக்கும் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இதுவரைக்கும் நடந்துட்ட விஷயங்கள பூரா ஒரு பேப்பர்ல எழுதுங்கன்னு குடுக்குறோம். எத்தன பேர் ஒரே பேப்பர்ல எழுதி முடிச்சிருவீங்க? ஒரே பேப்பர்ல நான் பிறந்ததிலிருந்து இப்ப வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாதுங்கிறனால, இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள எத்தன பேர் ஒரே பேப்பர்ல எழுதி முடிச்சிருவோம்? ஒருவேள நம்ம நெனச்சு பார்க்கலாம். தேவன் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரருடைய விஷயம். சகோதரரா, என் வாழ்க்கை இங்க ஆரம்பிக்குது. என்னுடைய பிளான் இப்படித்தான் போகும். இந்த இடத்துல இப்படி விழுகுவாரு. இந்த இடத்துல கயிறு போட்டு ஏறிக்கப்பான்னு சொல்லணும். இதான் பெலன். ஏறிக்கப்பான்னு சொல்லணும். ஏன் நடந்து போவாரு. ரொம்ப உயரமா இருக்கேன்னு பயப்படுவாரு. இந்த இடத்துல என்ன பண்ணுவாரு தேவன்ட்ட? எடுத்து போடுங்கன்னு கேட்பாரு. தேவன் எடுத்து போட மாட்டாரு. பெலன் தாங்கன்னு கேட்கும்போது பெலன் தருவாரு. இத தாண்டுவோம். நினைச்சு பாருங்க. இப்படி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? இங்க இருக்கிற எல்லா பேத்துக்கும் ஒரு வேள பேப்பர்ல தேவன் வரைஞ்சு வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. இது ஒரு கற்பனை தான். யாரும் தவறா எடுத்துக்க இப்படி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. எப்படி இருக்கும்? நம்முடைய தேவன் எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தடுத்து முடிவு பண்றதில்ல. சகலத்தையும் முன்னமாகவே அறிந்தவர். அதனால தான் ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞானி, கடவுளே இல்லன்னு சொல்றவங்க மத்தியில ஒரு விஞ்ஞானிட்ட கேட்கும்போது, அவர்ட்ட கேட்குறாங்க. "நீங்க கடவுள பத்தி என்ன நினைக்கிறீங்க?" கடவுள் நம்பிக்கை இருக்காங்கும்போது அவர் சொல்றாரு, "கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கு." "அப்படியா? நீங்க எப்படியாப்பட்ட கடவுள கும்பிடுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "எனக்கு காரு வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு கேட்கும்போது, குடுக்குற கடவுள நான் என்ன பண்றதில்ல, தேடுறதில்ல. எனக்கு என்னென்ன தேவை, இது எப்பப்போ நடக்கணும், எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டு, எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அவரத்தான் நான் என்ன நினைக்கிறேன்? கடவுள்ன்னு நினைக்கிறேன். இப்ப நம்முடைய கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணி வச்சுட்டார்? சகலத்தையும் பிளான் போட்டு வச்சுட்டார். வச்சுட்டு இப்ப அவர் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? பார்த்துக்கிட்டு இருக்கிறார். "சரியா போறீங்களா? உங்க பையன் கரெக்ட்டா போறாரா? நம்ம பொண்ணு கரெக்ட்டா போகுதா? விழுந்தா கயிறுக்கு கரெக்ட்டா புடிக்கிறாங்களா?" எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்? பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாம தேவனிடத்துல போயி, இந்த விஷயங்கள எடுத்து போடுங்க அல்லது மாத்துங்கன்னு சொல்றது சரியா இருக்காது. மாறா நம்ம தேவனிடத்துல என்னத்தான் கேட்கணும் அப்படின்னா, பலன் கொடுங்க. அதான் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுகிட்டனாலயே என்னமோ தெரியல. பேதுரு பின்னாடி நாட்கள்ல அவர் எழுதுறார். என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19. ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து 20, வாசிங்க. 21 சாரி, சாரி. வாசிங்க. நீங்கள் 20, 20. குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்படியா பார்க்கும்போது நம்முடைய காரியங்கள பத்தி பேதுரு இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா, உணர்ந்துகிட்டு தான் பின்னாடி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, தேவனுக்கு ஒரு வேளை பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீன்னா, நீ என்ன பண்ணு? பாடுபடணும். உபத்திரவத்துக்குள்ள போ. அப்படி போகும்போது நீ என்ன பண்ணணும்? ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா, அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு? பொறுமைய
இழந்திருக்கிறனால தான் சொல்றாரு, ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பரிசுங்கிற ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுக்கு பொறுமையா இருக்கிறது எதுவும் பிரச்சனை இருக்கா? யார பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிருக்கிறார். அவர நீங்க பாருங்க. அவரு எவ்வளவு பெரிய மனுஷன். அவரு எப்படியாப்பட்டதான ஒரு ஜீவி. அவரு எப்படியாப்பட்ட சூழல்கள்ல எவ்வளவு அமைதியா, எவ்வளவு பொறுமையா கடந்து போயிருக்காரு. அவருடைய பொறுமைய பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துரும்? பொறுமைங்கிற ஒரு விஷயம் வந்துரும். அவர நீங்க பார்க்கும்போது தான் என்ன விஷயங்கள என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அதுக்கு தான் அவர் தெளிவா எழுதுறார். அவர் முன்னாடி நடந்து போயிருக்கிறார். அவரை அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்து போனீங்கன்னாலே போதும். உங்க இடத்துல என்ன வந்துரும்? பொறுமைங்கிற ஒரு விஷயம். ஏன்னா பொறுமைங்கிற விஷயம் ரொம்ப, ரொம்ப அவசியம். வாழ்க்கையில பொறுமைங்கிற விஷயம் இல்ல அப்படின்னா, இந்த ஒரு ஓட்டத்துல நம்பளால சரியா ஓட முடியுமா? அதனால தான் சொல்லும்போது, பதில் சொல்றதுக்கு முன்னாடி கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. நம்முடைய பதில் நிதானமா, தெளிவானதா இருக்கும். அப்படி நாம சொன்னோம்னா தான் அந்த பதிலுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உண்மையுள்ளவர்களாக, அந்த பதிலுடைய தன்மைகளை அறிந்தவர்களாக நாம இருக்க முடியும். அதனால தான் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, 25 வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, எழுதுறாரு. 25வது வசனம் வாசிங்க. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு வாசிங்க சார். வாசிங்க, வாசிங்க. பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ள ஓடும்பொழுது நமக்கு நம்ம எல்லா சூழல்லயும் நம்ம கூட யார் இருக்கிறாங்கங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணிறவே கூடாது. மறந்துறவே கூடாது. சோதனைகள நாம மாத்திரம் என்ன பண்றதில்ல, தனியா போய் ஜெயிக்கிறதில்ல. நம்மளோடு கூட யார் இருக்கிறார் அப்படின்னா, அழைத்தவர், உண்மையுள்ளவர் அப்படியாப்பட்ட உண்மையுள்ளவருக்கு நாம எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, உண்மையுள்ளவர்களா இந்த ஒரு ஓட்டத்த ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியாக இந்த ஒரு கேள்விக்கான பதில், தேவனிடத்தில நாம வேண்டுதல் ஏறெடுக்கும் பொழுதும் கூட, நம்முடைய கேட்கக்கூடிய வார்த்தைகள் கவனமா இருக்கணும். நம்ம மாறா தேவனிடத்தில போய் என்னுடைய சோதனைகளை, என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து என்னைய எடுத்துருங்க, காப்பாத்துங்கன்னு கேட்காம, இவைகளை தாண்டி போறதுக்கு, இன்னொரு புதுவிதமான அனுபவத்துக்குள்ள கடந்து போறதுக்கு பலன் தாங்கன்னு தான் நாம கேட்க வேண்டியவங்களாக இருக்கணும். ஒருவேளை பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா வாழ்க்கையில காட்டுறதுங்கிறது அதத்தான் சொல்லும்போது இதையும் கூட ஒரு பிரதர் தெளிவா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க கேட்கும்போது உற்சாகமா இருக்கும். நம்ம இனிமேல் சோதனை வந்தா என்ன பண்ணணும்? தாங்கிரணும். இந்த இடத்த விட்டு தாண்டி போனதுக்கு அப்புறம் கூட இருக்கும் ஒரு சில பேத்துக்கு. 1 வாரம் கூட இருக்கும். 1 மாசம் ம். ஆம். முடியும். 1 வருஷம். ம். ஆம் வராது. 2 வருஷம். செய்கை மட்டும் ஊங்கிறது வராது. சாகுற வரைக்கும். பிரதர் சாகுற வரைக்கும் வெறும் பலவீனம் வெறும் சோதனைகள் மத்தியில தானா? ஆமா. இந்த ஓட்டமானது மரிக்கிற வரைக்குமே நாம் சோதனைகள் மத்தியில என்ன பண்ண வேண்டியவங்களா அதத்தான் சகோதரர் சொல்றாரு. ஏமாற்றத்தின் மத்தியிலும் நமக்கு ஏமாற்றப்படக்கூடிய சூழல்கள் மத்தியிலும் தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இந்த பூலோகத்தின் மீது இருக்கு. சார், அதனால நம்மளுடைய தனிப்பட்ட காரியங்களால ஏமாத்தப்படுற விஷயத்த பத்தி சொல்லல. சத்தியத்தின் நிமித்தமாக. இந்த ஒரு விஷயத்த கூட சகோதரர் கோட் பண்றாரு. இப்படியா பார்க்கும்போது இதோட நாம எத்தனை கேள்வி பார்த்திருக்கிறோங்க? 3 கேள்வி பார்த்திருக்கிறோம். இருக்கு. இப்ப கடைசியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில கேள்விகள் நாம பார்க்கலாம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு, அடுத்து இன்னொரு கேள்விக்குள்ள நாம கடந்து போறோம். கடைசியா 2டே 2 கேள்வி பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு நேரம் சரியா இருக்கும். கடைசிக்கு போயிருங்க பிரதர். லூக்கா 22ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 27வது வசனம். பந்தி இருக்கிறவனோ, பணிவிடை செய்கிறவனோ, எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவனோ, பணிவிடை செய்கிறவனோ, எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படியிருந்தும், நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். அப்படியா பார்க்கும்போது இந்த இடத்துலயும் கூட கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கேள்வி எழுப்புறார். பந்தி இருக்கிறவனோ, பணிவிடை செய்கிறவனோ, எவன்
பெரியவன். ஏன் இந்த கேள்விய எழுப்புறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய மரணத்த பத்தியும், தன்னுடைய இறுக்கமான சூழ்நிலைய பத்தியும் ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க? பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இவங்க மத்தியில என்ன பேச்சு போய்க்கிட்டு இருக்குது? யார்? பெரிய இப்ப பாருங்க, முக்கியமான விஷயம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாம கவனம் குடுக்காம தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன செய்வீங்க? முக்கியமில்லாத ஒரு நீங்க முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? அதுக்கு கவனம் குடுக்காம, தேவையே இல்லாத ஒரு அற்பமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? கோவம் மட்டுமா வரும்? இல்ல கோவம் மட்டும் தான் வருமா? நேத்து உங்க மூஞ்சியிலே வைக்க மாட்டேன். எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? கண்டுக்காம தேவையில்லாத விஷயத்த பேசுறீங்க. கர்த்தர் அப்படியே பதில் குடுக்குறாரு. அதத்தான் பார்க்கும்போது சகோதரர் சொல்றாரு, கர்த்தர் ரொம்ப பொறுமையா என்ன பண்றாரு? அ இந்த விஷயங்கள பரிபூர்ண அன்போட விஷயங்கள கையாண்டார். அப்படின்னா இவங்க இதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சம்பாஷணைக்கு என்ன பண்ணணும்? ஒரு முடிவு கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்தா தான் இவரு பேசுற விஷயம் என்ன பண்ணும்? அவங்களுக்குள்ள போகும். உடனே என்ன பண்றாரு? அவருடைய சீலை அந்த விஷயங்கள மேலாடை எடுத்து வச்சுட்டு, உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு துணிய கட்டிட்டு அவங்களுடைய பாதங்கள கழுவுறார். கழுவி முடிச்சுட்டு கேள்வி எழுப்புறார். வந்து இருக்கிறவனும், பணிவிடை செய்கிறவனும் எவன் கேள்வி. ஒருவேளை அந்த இடத்துல கர்த்தர் கோவப்பட்டிருந்தா கூட உங்க மனசு அவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, தெரியல. ஆனா, அதுக்கப்புறம் உங்க மனச பாதிச்சிருக்கான்னு கேட்டீங்க. ஏன்னா, ஒருவேளை அடுத்த பாஸ்வர்க்கு கர்த்தருடைய பாதத்த கழுவலாம்னு இவங்க நெனச்சா கூட, இன்னும் 100 பாஸ்வர்ட் கழிச்சு நான் கழுவலாம்னு நெனச்சாலும், முடியும். இதுக்கப்புறம் அவருடைய பாதத்த அப்படியாப்பட்ட மனுஷன் பாதத்த கழுவிட்டு, இந்த ஒரு கேள்விய கேட்கிறாருங்கும்போது, அவங்க மனம் என்ன ஆயிருக்குங்க? அதான் சகோதரர் சொல்றாரு, கர்த்தர் இந்த ஒரு செயலின் மூலமா அவங்க இருதயத்துல குத்துனாராம். இருதயத்துல ஊசி வச்சு குத்துற மாரி நல்லா குத்திட்டாராம். இப்ப அடுத்து ஒரு வேளை தன்னை உயர்ந்தவன்னு அவங்க நினைக்கும் பொழுது, அவங்க கண்ணு முன்னாடி என்ன வந்துட்டு போகுதுங்க? அவர் பாதம் கழுவுன அந்த ஒரு விஷயம் வந்துட்டு போகுது. அந்த பாதம் கழுவுன அந்த ஒரு விஷயமும், அவர் கேட்ட கேள்வியும், அவங்க கண்ணு முன்னாடி என்ன பண்ணுது? வந்துட்டு போகுது. இதுக்கப்புறம் அவங்க தன்னை எந்த இடத்துலயாச்சும் உயர்த்தி பார்ப்பாங்களா? அதத்தான் சகோதரர் சொல்றாரு. நமக்கும் கூட ஒரு சில நேரங்கள்ல நாம் செய்யக்கூடிய வேலைகள் நிமித்தமும், நாம செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் நிமித்தம் நம்மள என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, நம்முடைய தகுதிக்கு மீறி ருவோம். நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல யார் இல்ல அப்படின்னா, தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க நம்மளோட இருப்பாங்க. அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு இடத்துல தாழ்மைங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா பாருங்க, இப்ப நம்ம கேட்ட கேள்வி எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய கேள்வியான்னு கேட்டுட்டீங்கன்னா, பார்க்கும்போது அது கேள்வி மாரியே ரொம்ப சின்ன சின்ன கேள்விகள். ஆனா இந்த கேள்விகள் தான் அவங்களுடைய வாழ்க்கைய என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, பின்னாட்கள்ல ரொம்ப தாழ்மையாகவும், பொறுமையாகவும், தேவனுக்கும் கர்த்தருக்கும் பிரியமாக மரிக்கிற வரைக்கும் தலை துண்டிக்கப்பட்டால், தோல் உரிக்கப்பட்டாலும், கல்லெறியப்பட்டாலும், சிலுவையில அறையப்பட்டாலும், நெருப்புல எரிக்கப்பட்டாலும் இவங்க என்ன பண்றதே இல்ல. இந்த கேள்விகள் உங்கள விட்டு நீங்கிறதே இல்ல. இந்த கேள்விகளுக்கான பதில் உங்கள என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, நெருக்கி இந்த விட்டு உங்களால என்ன பண்ண முடியல? விலகி முடியும். போகவே முடியல. அதனால தான் எந்த ஒரு இடத்துலயும் சீசர்கள் தன்னை பெருமிதமா பேசுறதே இல்ல. யோவான் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பார். வேறே ஒரு சீசன், பின் அவருக்கு பிரியமா இருந்த சீசன். அப்பன்னா எந்த அளவுக்கு அவருக்கு இந்த கேள்வி அவர பாதிச்சிருக்கும் பாருங்க. அதான் சகோதரர் சொல்றாரு. கர்த்தர் நெறைய விஷயங்கள்ல கேள்விகள் மூலமா கையாண்டதுக்கு காரணம், ஒரு சில கேள்விகள் இருதயங்கள விட்டு விலகவே விலகாது. இன்னும் குறிப்பா, ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க இடத்துல பேசின விஷயங்கள் உங்களால மறக்க முடியுமா? கடைசியா உங்கள்ட்ட தான் பேசியிருப்பாரு. தான் பார்க்கும்போது. கடைசி வாரத்துல அவங்கள்ட்ட பேசின உங்க இருதயத்த என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்குது.
இதுக்கு உங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு சூழல்லயுமே இந்த பதிலுக்கான விஷயம் எங்க இருக்குன்னு உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? தேடிக்கிட்டே தான் இருக்கே தவிர, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு அவங்க எதையுமே யோசிக்கிறதுக்கு அவங்கள கொண்டுட்டே போகல. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்டு ஒரு கதை சொல்லிட்டு, இந்த பாடத்த நாம் நிறைவுக்கு கொண்டுட்டு வரலாம். கடைசியான ஒரு கேள்வி. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதத்தான் பார்க்கும்போது கர்த்தர் கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த கேள்விய தான் உங்களிடத்திலயும் கேட்கிறார். சகோதரர் இந்த பாடத்துடைய துவக்கத்திலே சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் போதகராய் இருந்துட்டு அவங்களுக்கு போதகராய் இருந்துட்டவர், இதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வைக்கு எப்படி ஆயிட்டார் அப்படின்னா, இரட்சகரா மாறிட்டார். இதுவரைக்கும் அவங்க பார்வையில போதகரா இருந்துட்டவர், அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்துகிட்டதுக்கு அப்புறம் அவருடைய பார்வைக்கு என்னவாயிட்டார் அவரு? இரட்சகர் ஆயிட்டார். இப்போ நம்மளுடைய பார்வைக்கு அவர் எப்படி இருக்கார்? சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த கேள்விக்கு நாம் ஒரு வேள பதில் சொல்லணும் அப்படின்னா, எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த கேள்வி அவர்களின் நம்பிக்கையின் முழு வெளிப்பாட்டை கொண்டு வருவதற்கான ஒரு ஆழமான கேள்வி. ஒருவேளை இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி நாம கேட்ட கேள்விகளுக்கு பூராத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம வாழ்க்கையில பதில் சொல்லியிருந்தா தான், இந்த கேள்விக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியும். அது சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தர் நம்முடன் எப்போதும் இருக்கிறார். அவருடன் நாம் எவ்வாறு நெருக்கமாய் இருக்கிறோம் என்பதே இந்த கேள்விக்கான பதில். ஆமா கர்த்தர் கர்த்தர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா இருக்கிறார். ஆனா, நாம அவரோட எவ்வளோ நெருக்கமா இருக்கிறோங்கிற விஷயம் தான் இந்த கேள்விக்கான பதிலா இருக்கு. கடைசியா சொல்றார், இதுதான் இன்றைய பெரிய கேள்வி. பதில் அவர் பதில் அவர் இருதயங்களில் கடைசியான கேள்வி. நீங்கள் கர்த்தரை யார் என்று இந்த கேள்விக்கு விளக்கம் இத நாம விளக்கப் போறதும், இப்ப கடைசியா பாடத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நாம வரோம். நிறைவு பகுதியா பார்க்கும்பொழுது, இந்த விஷயங்கள பூரா நம்ம மனதுல வச்சுக்கிறதுக்காக ஒரு கதை. இந்த கதை பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமா கதை எதுக்காக அப்படின்னா, பேசுற விஷயங்கள ஒரு கதையா நம்ம நினைவுல வச்சுக்க முடியுங்கிறதுனால தான் இந்த கதை. ஒரு பைலட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு விமானத்த இயக்குறாங்க. அந்த விமானத்துல நெறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு விமானத்த அவங்க இயக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மேல ஏறுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் ஏற ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்துல என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த விமானம் செயல் இழந்துருச்சு. செயல் இழந்தோட்டியுமே தன்னுடைய கண்ட்ரோல அது என்ன பண்ணிருச்சு? இழந்துட்டாங்க. இழந்தோட்டியுமே இப்ப இந்த விமானத்த என்ன பண்ணணும்? தரை இறக்கணும். உடனே கீழ இருக்கக்கூடிய அந்த தகவல் மையத்துக்கு தகவல் குடுக்குறாங்க. தகவல் குடுத்து நாங்க உடனே என்ன பண்ணணும்? விமானத்த இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க உடனே பதில் தராங்கன்னா தர்றதில்ல. ஏன்னா நெறைய ஃப்ளைட் என்ன பண்ணிட்டே இருக்கும். லேண்ட் ஆக, டேக் ஆஃப் ஆக 2 விஷயமே நடந்துகிட்டே இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஃபியூயல் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற அளவுக்கும் கொஞ்சம் தான் கூட இருக்கும். ஏன் அப்படின்னா, அதனுடைய எடை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதிகரிக்கக் கூடாதுங்கிறதுக்காக குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய அந்த ஒரு எண்ணெய், அதோடைய ஆயில் என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப குறைவா இருக்கு. இவங்களும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க முடியல. வேக வேகமா கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தரையில இறக்கிட்டாங்க. இறக்கி எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. யாரும் சாகலாம் இல்ல. எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. இப்ப இறக்குனதுக்கு அப்புறம், உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட்ல என்ன கோளாறுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு நிபுணர் குழு என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள போறாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக் இருப்பார். சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த வயரிங் ஒர்க் எல்லாத்துலயுமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, உள்ள போய் இது எதனால நடந்துச்சுங்கிற விஷயத்த தேடி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. இவங்களும் பாவம் முக்கி முக்கி தேடி பார்த்துட்டு எல்லாரும் வெளிய வந்துட்டாங்க. கடைசியில ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாராம். கடைசியில ஒரு மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாராம். "ஏன்பா சிரிக்கிற? ஒண்ணுமே கிடைக்கல. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு" கேட்கும்போது, அவரு இத்துணூண்டு நட்ட எடுத்து காமிச்சாராம்.
என்னப்பா இத்துணூண்டு நட்டுன்னு கேட்டா, இந்த நட்டு கழண்டுச்சு. அதனால தான் ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய கட்டுப்பாட்ட இழந்துருச்சு. அப்படின்னு சொல்லி சொன்னான். எத்தன பெரிய நட்டு? ஃப்ளைட் எவ்வளோ பெருசுங்க? இத்துணூண்டு நட்டு கழண்டதுனால அவ்வளோ பெரிய ஃப்ளைட் என்ன ஆயிடுச்சு? செயலிழந்துருச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்முடைய ஓட்டம் நல்லாத்தான் ஓடுறோம். நம்முடைய ஓட்டமானது சிறந்த முறையில போற மாரி தான் தோணுது. ஆனா, சின்ன சின்ன விஷயம். பெரிய விஷயம்லாம் நம்மள கீழ தள்ளாது. ஏன்னா நம்ம பெரிய விஷயத்துல எப்படி இருப்போம்? கவனமா இருப்போம். சின்ன விஷயத்துல நம்ம என்ன பண்ணிருவோம்? மேல போ வேண்டிய ஃப்ளைட்டு கீழ இறங்குறதே தட்டு தடுமாறி இறங்குற நிலைமைக்கு அதத்தான் சொல்றாரு. நம்ம இந்த ஒவ்வொரு கேள்வியையும் நமக்குள்ள கேட்டு பார்ப்போம். இதுவரைக்கும் நாம என்ன பதில் குடுத்திருக்கிறோம்னு தெரியல. பாடம் எழுதக்கூடிய சகோதரர் சொல்றாரு, அவங்களுடைய முதல் பதில் தவறாக இருந்துட்டாலும், அதாவது முதல் பதிலுக்கு அவங்களால அந்த ஒரு நேரத்துல செயல்பட முடியலைன்னாலும், பின்னாடி நாட்கள்ல அந்த பதில அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வாழ்க்கையில? செஞ்சு காமிச்சுட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு விஷயங்கள நாம கவனிச்சு பார்ப்போம். நம்மளிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாம இதுவரைக்கும் பதில் சொல்ல முடியலைன்னாலும், இதுக்கப்புறமாச்சும் நம்ம பதில் சொல்றதுக்கு நாமும் சேர்ந்து முயற்சிப்போம். கண்டிப்பா தேவன் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வார். கடைசியா பார்க்கும் பொழுது, நம்ம எல்லா பேருமே ஒரு படம் பார்த்திருப்போம். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு படம் பார்த்திருக்கீங்களா? அதுல நடிச்சவருடைய பேர் கிம். அவரு பேசும்போது சொல்றாரு. இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு அவர தேர்ந்தெடுக்கும் பொழுது, இத நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பொது அறிவா கூட எடுத்துக்கங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு அவர தேர்ந்தெடுக்கும் பொழுது, அவர் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உடையவர். மதுபான பழக்கம் உடையவர். எல்லா பழக்கமும் இருந்துச்சு அவருக்கு. இந்த கதாபாத்திரத்துக்கு அவர தேர்ந்தெடுத்துட்டு உள்ள வரும்பொழுது, "நீ இந்த கதாபாத்திரத்துக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. நீ என்ன கதாபாத்திரத்துல நடிக்க போறன்னு தெரியுமான்னு?" கேட்டாராம். அப்பத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, "தெரியாது." அப்ப சொல்லியிருக்கிறாரு, "நீ ஒரு மனுஷனுடைய கதாபாத்திரத்துக்கு நடிக்க போற." அவரு யாரு அப்படின்னா, அவரு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, "அந்த கதாபாத்திரத்துல நடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்நாள்ல நான் என்ன பண்றதில்ல, ஒரு சில தவறுகள செய்றதில்ல." ஏன்னா, அந்த கதாபாத்திரத்துல நடிச்ச விஷயங்கள மத்தவங்க பார்க்கிறப்ப எப்படி பார்க்குறாங்க? ரொம்பவும் கனம் பொருந்திய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ண முடியல? அந்த மனுஷன் அழுதுகிட்டே சொல்றாரு. தப்பு பண்றதுக்கு மனசு வரல. வெறும் நடிச்ச அவருக்கே அப்படின்னா, அவரைப் போல மாறுறதுக்கு, அவரைப் போல வாழ்றதுக்கு வந்திருக்கிற நமக்கு எப்படி இருக்கும்? கேள்விகள் உங்கள் மத்தியில, பதிலும் அவங்கவங்க கையில. அதற்கான பதில்களை தர தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. பொறுமையோட கேட்டவங்க அனைவரும் கூட தேவன் தாமே தயவா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய நாமம் கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.